நம்மளும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஐஸ்கிரீம் வந்து ₹1.50. இங்கே வாங்கின ஐஸ்கிரீமே வாங்கிட்டு நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிட்டு காரில் போய் உட்காந்து வாங்கி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதியிலேருந்து நான் உங்கள் ரியலி போல பேசுகிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம எப்போதுமே 6:45 எந்திரிச்சிருவோம். எந்திரிச்சிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இன்னும் பிள்ளைங்க வரவில்லை. இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வேலை அவ்வளோவா இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா காலேஜெலாம் இங்கே லீவ் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ளே எங்கள் ஸ்கூல்லாம் முடியுது. அதனால லீவு, காலேஜெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நம்ம வீடியோவை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, பாய். ஒரு வழியா நம்ம பிள்ளைங்களை விட்டாச்சு. பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம நேரா சாப்பிட போறோம். எங்க போறோம்? நம்ம மலாஸ் ஹோட்டலுக்கு தான் போறோம். நேற்று சாப்பிடல கிளம்புறேன். அதனால இன்னைக்கு போயிட்டு இட்லியோ தோசையோ பூரியோ ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். என்ன இருக்கோ வாங்க சாப்பிடுவோம். இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கிறது ஸ்கூல் முடிய? இன்னைக்கு 27, 28 உங்களுக்கு 28. ஆமா, இன்னும் 7 நாள் தான் இருக்கு. லாஸ்ட் நேரத்துல இந்த பிள்ளைங்க ஒரு நாள் போகுது, ஒரு நாள் போக மாட்டேங்குது. அதுக்கு முதல் நாளே நம்மளுக்கு சொல்ல நம்ம நிம்மதியா நல்லா தூங்குவோம். காலம்பரை கரெக்டா வந்து கதை விட்ட வந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு தட்டுங்க. அதனால தான் நம்ம தூங்கிட்டு இருப்போம். 5 நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பல்லுகளில் வளைக்கிட்டு அப்படியே மூஞ்சி கழுவிட்டு அப்படியே வரும். இதான் வேலை இந்த பிள்ளைங்களுக்கு. மறந்துருங்க, மொதல் நாள் மறந்துருங்க. சின்ன பிள்ளைங்கள மொதல் நாள் மறந்துருங்க சொல்றதுக்கு. எப்பயாச்சும் ஒரு நாள் சொல்லுதுங்க, நாளைக்கு இது கிடையாது, நாளைக்கு நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்ட்டு. இருப்பா நான் திரும்பிக்கிறேன்ப்பா. பஸ்கார பையன் வேகமா வராப்ல. ரைட்டு, நான் திரும்பிட்டேன். நீங்க போங்கப்பா. பின்னாடி வராப்ல. பின்னாடி உங்களுக்கு தெரியாது, பேக் கேமரா தெரியாது. நம்ம இப்போ எப்போதுமே போற ஹோட்டலு தான். சம்டைம் இங்க இட்லி நல்லா இருக்கும், சம்டைம் இங்க இட்லி நல்லா இருக்காது. என்ன பண்றது? பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் போனா நம்ம முதலாளி எங்க போற காலம்பரே வண்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னு கேட்டுருவாரு. அதனால எங்கேயும் போக முடியாது காலம்பரே. பக்கத்துல என்ன எந்த ஹோட்டலுக்கோ அவங்க போயிட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு டக்குன்னு வர வேண்டியதான். வேற வழி இல்லை. ஆமா, நம்ம சேனல்ல நல்லா போயிட்டு இருந்துச்சு. இடையில திடீர்னு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே டல்லா ஆச்சு. எல்லா வியூஸ் எல்லாம் நல்லா கிடைச்சிச்சு. அப்புறம் 2-3 நாளுக்கு அப்படியே டல்லா ஆச்சு. என்னன்னே தெரியல. பாக்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும். எனக்கும் கொஞ்சம் ஊக்குவிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே நமக்கு டல்லா இருப்ப நமக்கும் அப்படியே என்னடா இது, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். அன்னைக்கு வீடியோ எல்லாம் பயங்கரமா எடிட் பண்ணி காமெடி எல்லாம் உள்ள சேர்த்து போட்டு விட்டேன். அதுக்கு வியூஸே போக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணாதானே எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க எதுவுமே பாக்குறீங்க தவிர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் போட்டுட்டா போங்க. ஏதாச்சும் போட்டு போங்க, போற போகல ஏதாச்சும் போட்டுட்டு போங்க. டக்குன்னு அந்த லைக் தட்டிட்டு இல்ல அந்த சப்ஸ்கிரைப் பண்றேன் ஆன் பண்ணிட்டு போங்க. பெல் பட்டன் ஆள்னு கொடுங்க மெயினா. அப்பதான் நான் போடுற வீடியோ கரெக்டா உங்களுக்கு யூடியூப் ஓபன் பண்றப்ப அது வரும். இல்லைன்னா வராது. சர்ச் பண்ற மாதிரி ஆயிடும். என் பேரை போட்டு நான் அந்த அளவுக்கு சர்ச் பண்ற மாதிரி எல்லாம் பெரிய ஆளான்னு வளரல. கண்டிப்பா ஒரு நாள் வளருவோம். அதுவும் உங்க கையில தான் இருக்கு. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். பாப்போம், முடிஞ்சா என்ன சாப்பிட்றோன்ட்டு வீடியோ எடுக்கிறேன். அப்படி கூட்டமா இருந்தீங்கன்னா ஏன் சவுண்டு எடுக்க முடியாது. ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னா மெக்டொனால்ட்ஸ் வந்திருக்கோம். நம்ம முதலாளி பொண்ணு ஸ்கூல்ல இருந்து டைரக்டா மெக்டொனால்ட்ஸ் போயிட்டு மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து அங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா ட்ரீட் எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வருங்க. நம்ம மெக்டொனால்ட்ஸ்ல வெயிட் பண்றோம். இருங்க, பேக் கேமரா வச்சு காமிக்கிறோம். ஓகே.
தோ தெரியுதா மெக்டானல்ட்ஸ், ஜூம் பண்ணி பார்ப்போம். இங்கதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஆளை காணோம். இது வந்து டிரைவ் த்ரூ, அநேகமா உள்ள உட்காந்து சாப்பிடுங்கன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு வர சொன்னிச்சிங்க, நம்ம 8:58 வந்தாச்சு. கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க, கார்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஆளை காணோம். சரி வாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு. நம்மளும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஐஸ்கிரீம் வந்து ₹1.50. இங்க வாங்கின ஐஸ்கிரீமே வாங்கிட்டு நம்ம ஐஸ்கிரீம் வாங்கிட்டு கார்ல போய் உட்காந்து வாங்கி சாப்பிட ஒரு வழியா நம்ம ஓனர் பண்ண அழைச்சிட்டு வந்து ரூமுக்கு வந்தாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்ப்போம். சாதம் வந்து ஊற வச்சிருக்கேன். சாதம் வடிச்சிட்டு சாம்பார் ரெடியாக இருக்கு. ரூமெல்லாம் அப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. அப்படியே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலம்பரம் அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஏன்னா காலம்புலேருந்து ஒன்றும் வேலை இல்லை. அப்படியே தூங்கிக்கிட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாச்சு. ஒன்றும் வேலை இல்லை. டிவி பார்த்துட்டு அப்படியே இருந்தாச்சு. இப்போ ஃபோன் பண்ணி 7 மணிக்கு நான் அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, நம்மளும் கிளம்பிலுமே குளிச்சுட்டு ரெடியாக இருக்கும். நாளை காணும் பார்ப்போம். மணி நாவில் ஃபஸ்ட்டு 6 மணின்னாங்க, அப்புறம் ஃபஸ்ட்டு 5 மணின்னாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இப்போ 7 மணின்ட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், நம்ம அப்படியே ஜாலியாக ஃபோனை பார்த்துட்டு அப்படியே இருப்போம்னு அப்படியே விட்டாச்சு. இங்கே பாருங்க, இந்த கட்டட வேலை ஆரம்பித்தாலே ஒரே புழுதி பிறக்கும். பாருங்க, நம்ம பிளாக் பேர்ல் கப்பல் இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம். அது பேர் பிளாக் பேர்ல் இல்லை, பிளாக் பேந்தர்னு வச்சாச்சு. சரியா, பேர் வந்து பிளாக் பேந்தர். அப்புறங்க இந்த திப்பியா அழுக்கா இருக்கு பாருங்க. இந்த வேலை செஞ்சாலே நிமிஷம் உடைக்கிறது, மண் அள்ளுறது, இது வேற கழுவுணுங்க நாளைக்கு. பாருங்க, கை அந்த அச்சு, கதவை சாத்துற அச்சுலாம் இல்லை கையிலலாம் ஒட்டி இருக்கு பாருங்க. ஐயோ, இந்த கருப்பு கார் இருந்தாலே ஒரே பிரச்சனை தான். கிளைமேட் நல்லா இருக்கு, சாயந்தர நேரத்தில் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. வரைக்கும் கிங்டம் நம்ம செல்லு இவ்வளோதான் ஜூம் போகும். வேறு செல் வாங்கிட்டோம் நம்ம கிட்ட ஜூம் போகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஆச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா நம்ம முதலாளியோட ஆஃபீஸுக்கு போகிறோம். எதுக்குன்னா இப்போ டிக்கெட்டு விசாரிக்க தான், என்ன ஏது எப்படி என்னன்ட்டு தான் அவர் சொல்லியிருக்காப்புல. நம்மளும் போவோம், போயிட்டு என்னன்ட்டு டீட்டெயில் சொல்லுவோம். அப்படியே பத்தா போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் பணம் மாற்றணும், டைம் வேறு ஆச்சு. கொஞ்சம் பத்தா போயிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கணும். பார்ப்போம் என்ன ஏது அப்படி என்னான்ட்டு பார்ப்போம். எல்லாரும் பார்க்குறீங்க நம்ம வீடியோவா, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. ஆமாம், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்ட்டு வருது. அதனால் தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இப்போ இந்த 5 மணிலேருந்து இந்த ரோடு, இந்த மலிக் ஃபஹத் ரோடு, இது கிங் ஃபஹத் ரோடு எப்போதுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த 5 மணிலேருந்து இது நம்ம மலையில் ஆஃபீஸு போகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடும் போலக்கு. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வண்டியை, மணி இங்கேயே 7:19 ஆகிட்டு அப்படியே நவுந்து போகுது. இந்த ரைட் சைடில் உள்ள தம்பிமிக்கெலாம் அடிக்கடி இங்கே வருவான் நான். பழைய ஞாபகங்கள் வருகின்றது. நம்ம செல்லு வேற அப்படி சும்மாயே இதாகி வருது. உதன்கண் அது வேற பாடக்கூடாது வேற. இந்த ஸ்டார் பாக்ஸுக்கும் அடிக்கடி இங்கே தான் வருவான் நான். இந்த இருக்கு பாருங்க, இந்த ஸ்டார் பாக்ஸு. என்ன இது மொபைலு இப்படி இருக்கு, கடுப்பாகுது. அடுத்த அங்கே பத்தாலே சாப்பிட்டுலாமா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம் வாங்க.